அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறைகள் பக்தர்களின் உடல்நிலைக்கு ஏற்பவும் அவரவர் வழக்கப்படியும் மாறுபடும். கந்த சஷ்டி விரதம் பொதுவாக 6 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இது ஐப்பசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதியில் தொடங்கி 6வது நாளான சஷ்டி திதி வரை. முதலாவது கடுமையான விரதம். 6 நாட்களும் முழுமையாக உண்ணாவிரதம் இருப்பது. சிலர் நீர் மட்டும் அருந்துவார்கள். கடுமையான விரதத்தில் இருப்பவர்கள் உமிழ்நீரை கூட விழுங்காமல் இருப்பது உண்டு. இது மிகவும் கடினமான முறை. இரண்டாவது பகுதி விரதம், சுலபமான முறை. 6 நாட்களும் அசைவ உணவை தவிர்ப்பது அவசியம். ஒருவேளை மட்டும் சைவ உணவு உட்கொள்ளலாம். பெரும்பாலும் மதியம் உச்சி வேளையில் பச்சரிசி சாதத்துடன் தயிர் கலந்து அல்லது எளிய சைவ உணவு எடுத்துக்கொள்வது வழக்கம். மூன்றாவது பால் பழம் விரதம். காலையிலும் இரவிலும் பால், பழங்கள், பழச்சாறுகள் போன்ற திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது முக்கியமான தினத்தில் மட்டும் விரதம். 6 நாட்களும் விரதம் இருக்க இயலாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது 6வது நாள் முழுமையாக விரதம் இருப்பது நல்லது. அனைவருக்கும் நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் வெள்ளி வழிபாட்டு குழு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.